இந்த 5 விஷயங்கள் பண்ணினா வாழ்க்கையே கஷ்டமாகிடும். நீங்க இதுல ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்களா? கவனமா கேளுங்க. சில காரியங்களை ஒருபோதும் நாம் செய்யக்கூடாது. உங்களுக்கு முருகனை பிடிக்கும் என்றால் ஓம் சரவணபவ என கமெண்டில் சொல்லுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி செய்தால் நமக்கும் நம்மை சான்றோருக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் அது பாதிப்பை ஏற்படுத்திக் கொண்டே இருக்கும். நாம் வாழ்வில் கஷ்டங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கும். கோவிலில் சாமி அர்ச்சனைக்கு எடுத்து செல்லும் பொருள்கள் இடது கையில் எடுத்து செல்லக்கூடாது, வலது கையில்தான் எடுத்து செல்ல வேண்டும். திருப்பதி, திருத்தணி, பழனி, திருச்செந்தூர் போன்ற கோவிலுக்கு சென்று வந்தால் நாம் வீட்டிற்கு தான் செல்ல வேண்டும், மற்றவர் வீட்டிற்கு போகக்கூடாது. இல்லையெனில் கோவிலுக்கு சென்ற பலன் கிடைக்காது. இறந்த நம் முன்னோர்கள் படங்களை வீட்டில் சாமி மாடத்திலோ அல்லது சாமி படத்திற்கு அருகிலோ வைக்கக்கூடாது. தனியாக வேறு இடத்தில்தான் வைக்க வேண்டும். புல்லாங்குழல் ஊதும் கண்ணனின் தனி படம், சிலை, காலண்டர் என எதுவும் வீட்டில் வைக்கக்கூடாது. அது கஷ்டத்தை உண்டாக்கும். கண்ணன், ராதா சேர்ந்து இருக்கும் போட்டோக்கள் வைக்கலாம். கோவிலுக்கு சென்று வீட்டிற்கு வந்தவுடனே குளிக்கக்கூடாது. வேண்டுமென்றாம் சிறிது நேரம் கழித்து கை, கால், முகம் கழுவலாம். கர்ப்பிணி பெண்களோ அல்லது அவரது கணவரோ சிதறு தேங்காய் உடைக்கக்கூடாது. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.